கர்த்தருக்கு சோத்திரம். இந்த யெகோவா யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மெசேஜ், உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம். இந்த வருஷத்தை கொடுத்துருக்க ஆண்டவர் கண்மணி போல் காத்து வந்தார். 10 மாதங்கள் நம்மளை இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கோம். நம்ம இந்த வருஷத்தில் 3/4 வருஷம் ஓடி போச்சு, நடக்க போகுது. இப்போ 1 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. கண்மணி போல் நம்மளை காத்து வந்தார், உங்களையும் என்னையும். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நீ யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடும் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மோசையோடு இருந்தது போல உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் ஆண்டவர். அவர் விட்டு விலகாத தெய்வங்க, புறம்பே தள்ளாத தெய்வம். உங்களுக்கு எதிர்த்து யாராவது இழுத்து வந்தால் யாரும் உங்களை எடுத்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். எல்லா ஆபத்திலும் இருந்தும், எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும், எல்லா இடர்களில் இருந்தும், எல்லா துன்பத்திலும் இருந்தும், எல்லா கஷ்டத்திலும் உங்களை பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த என்று சொல்லிடுறேன். உன்னை விட்டு விலகாத தேவன், உங்களை என்னை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன். எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க. நண்பர்கள், சிநேகிதர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உற்றவர்கள் எல்லாரும் கைவிட்டு போவாங்க. ஆனால் நான் கைவிடாத தேவன் உடைய ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நிறைய காரியங்களும் ஆண்டவர் நன்மையாக உங்களுக்கு செஞ்சுருப்பார். நீங்கள் நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. அநேக பேர் நன்றி சொல்ல மாட்டீங்க, மறந்துருப்பீங்க. நன்றிகள் சொல்லத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், பெருக்கம் உண்டாகும், பெருக செய்வார் உங்களை. நன்றிகள் சொல்லுங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே செஞ்சீங்க, நன்றி. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஆண்டவர்கள் சந்தோஷப்படுவார். மென்மேலும் உங்களை இன்னும் நன்மையாக ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அநேக பேர் சொந்த வீடு இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் பார்த்து எனக்கு சொந்த வீடு தருவார் ஆண்டவர், நன்றி சொல்லுங்கள். வேலை இல்லாமல் இருப்பீங்க, படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலையான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் வேலை கொடுப்பாருன்னு விசுவாசிங்க. விசுவாசி நன்றி சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. ஆமென். நல்ல வாகனம் இல்லாமல் இருப்பீங்க, கார் இல்லாமல் இருப்பீங்க, கண்டிப்பாக தருவார், ஆண்டவர் தருவார்னு விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள், எல்லாம் கிடைக்கும். நன்றி சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த உடனே நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல நம்ம மறந்துடுறோம், மறக்கக்கூடாது. நம்ம எப்பொழுது நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் நன்மையாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தின் வசனத்தின்படியே ஆண்டவர் என்ன நடத்தினார். நிறைய ஊழியத்துக்கு அனுப்புனார், நிறைய ஊருக்கு, நிறைய சபைக்கு அனுப்பி நிறைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்படியே நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. உங்களையும் நடத்துவார் ஆண்டவர். உங்களுக்கும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று ஆண்டு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனே பாக்கிவான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தின்படி எவ்வளோ பேருக்கு விடுதலை, எவ்வளோ பேருக்கு சுகம். ஆமென். நிறைய பேருக்கு, எவ்வளோ சபைக்கு, நிறைய சபை, எவ்வளோ பலவீனமாக தான் கூட இருப்பேன் ஊழியத்துக்கு போகும்போது. அப்போது ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து போகும்போது அனுப்புகிறேன். அல்லேலூயா. அவ்வளோ நாங்கள் விடுதலையாவாங்க. நிறைய இடத்துல எனக்கு அடுத்து பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்துவார். உங்களுக்கும் நல்ல சுகம் கொடுப்பார், எல்லாம் பலன் கொடுப்பார். ஆமென். இந்த வருஷத்தில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள், ஆச்சரியங்களை காண்பீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக ஆஸ்வதிக்கிற தேவன் அவர். இந்த வருஷத்தில் யூடியூப் சேனலில் நிறைய மெசேஜ் கொடுக்க, நிறைய சத்தியவார்த்தையை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம நன்றி சொல்லணும். உங்களையும் உங்களுக்கு எடுத்து பயன்படுத்தணும். நீங்கள் ஆண்டவர் பிடிச்சிக்கணும், அண்டிக்கொண்டு இருக்கணும், சார்ந்திருக்கணும், நோக்கி பார்க்கணும், தேடணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடையான்னு சொல்கிறார். தேடுங்க, தேடினால் நீ கண்டடைவீர்கள், வெளிப்படுவார் அவர். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சாட்சிகளையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய சாட்சிகள் எழும்பியிருக்குது, நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் ஊழிய பாதையிலும் நடந்திருக்கு, சபையிலும் நடந்திருக்கு. நான் போகிற சபைக்கெல்லாம் ஊழியம் செய்ய போது நிறைய பேர் விடுதலை கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காங்க. இப்போ என் வீட்லேயும் நான் கூட்டம் நடக்குது, கூட்டம் வைக்கிறேன். நம்ம வீட்லேயும் கூட்டத்தில் அந்த பிள்ளைங்க, ஒரு பிள்ளை மகள் பாருங்கள், ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னாங்க. அம்மா, நான் போன மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்தம்மா, பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்தது, வேலை இப்போ கொஞ்சம் வருமானம் தான் வந்தது. நான் இப்போ எனக்கு பெரிய பதவி கிடச்சிருக்குமா, நீங்கள் பொருளாதாரத்தை பேசி மேம்படுவீங்க, பொருளாதாரம் உங்களுக்கு அதிகமாக வரும், வருமானம் வரும்,
வேலையில் பெரிய பதவி கிடைக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரிமா எனக்கு இந்த மாதம் கிடைச்சின்னு அந்த பிள்ளை ஒரு பிள்ளை சாட்சி சொல்லிச்சு. அம்மேன் அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு சாட்சி கூட சொல்லலாம். நிறைய சாட்சிகள் இருக்குது. ஒரு சில சாட்சிகள் முக்கியமான சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆமாம், இன்னொரு சாட்சிகள் பாருங்கள். ஒரு பிள்ளை ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டு வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை கேன்சர் கட்டி வயிற்றில் இருந்திருக்குது. அப்போ ஆண்டு தீர்க்கதரிசி சொன்னார், கேன்சர் கட்டி மறைகிறது ஒரு மகளுக்குள்ளே பிள்ளை. அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லா பிள்ளைகளும் செபிக்க சொன்னார். பார்த்து செபிச்சிக்கிட்டு இருந்தேன். செபிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, அம்மா எனக்கு தான் வந்து சொன்னீங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா பாருங்கள். ஒரே அழுக அந்த பிள்ளை, ஒரே அழுதுகிட்டு எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா, எவ்வளவோ நான் வைத்தியம் பார்த்தோமா, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோமா, எதுவே சரியாகலம்மா, டாக்டர்கிட்ட போனோமா, எத்தனையோ டாக்டர் போனோமா, ஒன்றுமே கேட்கலம்மா, ஆண்டு சுகப்படுத்தாருமா, ஆண்டு சுகப்படுத்த நன்றி சொல்லுமா அப்படின்னு அல்லேலூயா சாட்சிகள் சொல்லிக்கிட்டு. அப்புறம் இன்னும் 2 சாட்சிகள் இருக்கு பாருங்கள். இன்னொன்று பாருங்கள். ஒரு பிள்ளை 12 வருஷமா இதய வலி, நெஞ்சு வலி, வாலிப பிள்ளை. ஒரு பிள்ளை ஒரு சபைக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு வாலிப பிள்ளை. அம்மா பாருங்க, இந்த பாருங்கம்மா, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ணும் ஒரு கேரி இப்போ காமிச்சது. ஐயோ ஏம்மா இவ்வளோ சாப்பிட்ற, வேண்டாம்மா நீ தூக்கி போட்டு செபிச்சு ஆண்டு ஒன்று சுகம் கொடுப்பான்னு ஒரு நிமிஷம் செபிச்சு அந்த பிள்ளைக்கு செபிச்சு அந்த கணமே பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. அந்த பிள்ளை சொன்னது எனக்கு வார்த்தை, அந்த பிள்ளை சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் நம்ம பெருகணுங்க, அது விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த ஆண்டு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் இல்லை, என்னால் ஒன்றுமே முடியாது. கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது, அவர் அண்டிவிட்டு இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள் அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஆமென். இன்னொரு கூட சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு பிள்ளை பாருங்கள், ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்திருந்தாங்க ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த உதிரப்போக்கு நிற்கலையும். பெரும்பாலும் எப்படி இருந்தாங்க பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆண்டு சால்வி தொட்டவுன்னு அந்த அம்மா குழம்பானாலும் அதே போல் இந்த பிள்ளை வயசுக்கு வந்து எவ்வளோ மருந்து மாத்திரை, எவ்வளோ டாக்டர் போய் பார்த்தாங்க. அந்த அம்மா எனக்கு சொன்னது, பிரசங்கம் முடிச்சு ப்ரேயர் பண்ணும்போது என் காலில் வந்து விழுந்து அந்த அம்மா, ஐயோ கால் விழாதீங்கம்மா, ஆண்டு காலில் விழணும், ஆர்டர் பிடிச்சிக்கோங்க. எனக்கு பாருமா, நான் எத்தனையோ டாக்டர் போனம்மா, எதுவுமே சரியாக என் பொண்ணுக்குமா பாருமா, அந்த கல்லுமா, தெய்வம் இல்லைம்மா, அது கல்லுமா, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவர் இயேசுக்கு தான் உண்மையான தெய்வம் என்று அந்த அம்மாவும் மகளும் அப்போவே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லையா, அது சுகம் அப்போவே அந்த பிள்ளைக்கு சுகமானது, வயிற்று வலி நின்று போனது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த சுகம் உங்களுக்கு வருகிறது, கடந்து வருகிறது, பலன் வருகிறது. ஆமென். எல்லா மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா, மன பிரச்சனையோடு இருக்கீங்களா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போயிரு. ஆமென். அடுத்த சாட்சி கேளுங்களேன். மரண கடந்து விடுதலை கொடுத்தார் ஒரு வாலிப மகனுக்கு. ஒரு சபை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனான்ற வார்த்தை கடந்து போய் அந்த மகனுக்குள்ளே அந்த பிசாசு கட்டு, அந்த மகன் எனக்கு சொன்னது, பிசாசு கட்டு பொண்டாட்டி சண்டை போட்டு வந்திருக்கான் அந்த பையன். இதுதான் கடைசி தடவை அந்த சபைக்கு இப்போ ஆராதனை வச்சுட்டு நான் செத்துட்டு போயின்னு மருந்து பாட்டெலாம் பேண்ட் பாயில் வச்சுட்டு வந்திருக்கான். வந்து அந்த ஆண்டுக்கு அந்த வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ளே போய் அந்த கருப்பு உருவம் அவனை விட்டு வெளியே போச்சான். அந்த பையன் எனக்கு சொன்ன உடனே போச்சா ஆண்டி, நான் வந்து தூக்கி போட்டு வந்துட்டேன் மருந்து பாட்டில், நான் சண்டை போட்டு வந்தேன். அவன் சொன்னது என்னட்டேன், நான் என் பொண்ணாட்டி சண்டை போட்டு வந்தேன், இப்பொழுது எனக்கு நல்லாயிடுச்சு ஆண்டி, ரொம்ப ஆண்டு எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு அந்த இதுவே இல்லை, மரணக்கடந்து விடுதலை கொடுத்துறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். நாளையில் இன்னொரு சாட்சி பாருங்கள், சொல்கிற பாருங்கள். ஒரு பிள்ளை 25 வருஷமா டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை, உலகத்திலே கடந்த பிள்ளை, உலக எண்ணங்களே இருந்த பிள்ளை பாருங்கள். அந்த பிள்ளை பாருங்கள், ஒரு நாள் இப்போ இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், வீட்டில் போய் கூப்பிட்டு ஜெபிக்க வாங்கம்மான்னு கூப்பிட்டு, சரி இப்போ ஜெபிச்சுட்டு வந்துட்டேன் நான். அந்த பிள்ளை சொல்லுது பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து என்னை பார்க்கும்போது, அம்மா நான் இப்போ ஊழியம் செய்கிறேம்மா, நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்கல்ல, நான் ஊழியத்துக்கு இப்போ சீரியலே பார்க்குதில்லம்மா பாருங்கள். 25 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் சீரியல் பார்த்த பிள்ளை ஆண்டவருக்காக எழுப்பிடுச்சு, உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்யுது. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் ஊழியம் செய்வீங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கணும். ஆமென். ஒரு பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மகன் குடியிலிருந்து பயங்கர குடி, ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி போனேன். பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு வீடு, குக்கிராமம் தான் கிராமம். தன்னாக்கில் பட்டத்தலையோடு தாடியோடு படுத்து கிடந்தான். எனக்கு கொஞ்சம் தூரத்து பையன், கொஞ்சம் தெரிஞ்ச பையன். என்ன குட்டி எப்படி இருக்கேன்னு கேட்டேன். எல்லாருக்கும்மா, என்ன யாரையும் காணுமா, ஒய்ஃப் என்ன பிள்ளைங்கன்னு கேட்டேன். யாரையும் காணுமா, எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்கம்மா, நான் குடிக்கிறேன்ட்டு அவள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாம்மா அப்படின்னு சொன்னான். அப்பா ஏன்ப்பா, ஐயோ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னேன். சரி நான் ஒரு சாப்பாடு பொருள் கொண்டு போயிருந்தேன், அவனுக்கு கொடுத்தேன், இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னேன். சரிப்பா நான் உனக்கு செபிக்கட்டா அப்படின்னேன். செபிங்க ஆண்டி அப்படின்னா செபிச்சுட்டு வந்துட்டேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அரக்கோணம் ஒரு சபைக்கு போயிருமா அவன் வந்தான். எல்லா ஜனங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வந்து ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டான். யாருப்பான்னு. எனக்கு தெரியலையா, நான் குட்டி அப்படின்னா. எனக்கு தெரியலையாப்பா. ஏன்னா அவன் நல்லா அழகா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவன் அல்லேலூயா ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான் பார்க்க. அப்போ அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல அவனை பார்க்க. உடனே எனக்கு தெரியலையா, நீங்கள் தான் செப்ச்சிங்க ஆண்டி. ஆண்டவர் ரட்சிக்கு கொடுத்தாரு. அவனை மனம் திரும்பி இப்போ ரட்சித்து நல்லா இருக்கான். குடும்பமா பிள்ளை குட்டியோட சொந்த வீட்டோட நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அவன் சொன்னது நான் நல்லா இருக்கேன். ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி பாருங்க. ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டா நம்ம ராஜா வீட்டு பிள்ளை ராணியாட்டம் நம்ம இருப்போம். ஆமேன். நீங்களும் பிடிச்சிக்குவாங்க ஆண்டவரை, விட்டாதீங்க. என்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று ஆட்ட சொல்கிறார். உனக்கு விரோதம் எழும்போ எந்த ஆயும் வாய்க்கப்படாது என்று சொல்கிறார். ஆமேன். பாருங்க எவ்வளவு சாட்சிகள் பாருங்க. நிறைய சாட்சிகள் இருக்கவே இருக்கு. அல்லேலூயா. நீங்களும் இந்த சாட்சியை கேட்டு நீங்களும் ஆசீர்வதிப்படுங்க. இன்னொரு பாருங்க, ஒரு திண்டுக்கல்ல இன்னொரு சாட்சி சொல்றேன் பாருங்க. திண்டுக்கல் ஒரு சபைக்கு போயிருங்க. அந்த சபையில சாட்சி கேட்கும்போது ஒரு குடும்பம் ரசிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் ரசித்தார். ஆண்டவர் தான் ரசித்தார். என்னாலும் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் செய்கிறாருங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமேன். கர்த்தருக்காக எழும்பணும். உண்மை உத்தமாக நம்ம ஊழியம் செய்யணும். அப்போதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ரசிக்கப்படும். அல்லேலூயா. நீங்களும் வேதனையோடு கஷ்டத்தோடு கவலையோடு குழந்தை இல்லைன்னு இருக்கீங்களா, வேலை கிடைக்கலன்னு இருக்கீங்களா, சொந்த வீடு இல்லை, எனக்கு ஒரு சொந்த இடமில்லை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, திருமணமாகவில்லையே என்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆட்டை அண்டிக்கொள்ளுங்க. கேளுங்க கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்க கண்டடிங்கன்னு சொல்லிக்கிறார். கேட்குறவனும் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீடி ஆயுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் மன விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தரளி மன ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது ஹீலிங் ப்ரேயர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வியாதியாக இருக்கீங்களா, அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கேன்சர் கட்டி இருக்குதா, எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வலது கையை வைங்க. எந்த நரம்பு கிரம்பு வீக்காக இருக்குது அந்த இடத்துல வைங்க. தலைநோவா தலைவலியாக இருக்குதா அந்த இடத்துல வைங்க கையை. உங்களுக்கு ஹீலிங் ப்ரேயர் பண்ண உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் பரலோக தேவனை நோக்கி நாம் செபிப்போம். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. இந்த யெகோவா யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியோடு இருக்க பிள்ளைங்க வியாதி நீங்கள் சுகம் தாங்கப்பா. ஆண்டவரே தலைவலியாக இருக்க பிள்ளைகள் தலைவலி நீங்கள் சுகம் தாங்கப்பா. ஆண்டவரே ரிகா பாலா துரிஷாபா ரகா பாலா தலைமுலால் சுகமான என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே நன்மை செய்கிறாய் உலகத்திற்கு வந்தீரப்பா. பிடினாலே குணமாக்குறாய் உலகத்திற்கு வந்தீரப்பா. உம்முடைய வல்லமையின் காரம் இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் ஐயா. உச்சந்தலையில் உள்ளங்கார்வை ஊனுறுப்பில் ரத்தநிலை வல்லமை கடந்து போவதாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தூரத்திற்கும் தேவனை சமீபத்திற்கும் தேவனப்பா. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் ஐயா. ரகா பாலா துரிஷாபா ஓ ரீகா தாரா. குழந்தை இல்லாத குழந்தை தாங்கப்பா. ஆண்டவரே குழந்தை இல்லையே எனக்கு ஏங்கு பிள்ளைகளுக்கு கற்பத்தி கண்ணி தாங்கப்பா. ராக்கா தா ராக்கா மா நதுரிஷபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகாத வாலிய மகளுக்கும் என்ற மகனுக்கும் என்றார் ஏற்ற துணை வெளிவாச திறந்து வாழ்க்கை திறந்து வாசகத்தை திறந்து திருமணத்தை நடத்தி தாங்கப்பா. திருமணத்தை கொண்டு வரும் ஆவிகள் இயேசு நாம கண்டித்து அப்புறம் சுட்டரிக்கிறேன். ஆமை நாளை லூயா. பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் கொடுக்கும் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஓ ராக்கா தா ராக்கா மா ராக்காபா. ஆண்டவரே உமக்கு தூக்கத்தை கெடுக்கும் ஆவிகள் இயேசு நாம கட்டித்து அப்புறம் சுட்டரிக்கிறேன். பிசாசு கட்டுகள் எல்லாம் நீங்கி போத பிள்ளை சூனிய கட்டில் ஏவுதல் ஆவி செய்மணி ஆவிகள் வானமட பொல்லாத அந்தகார வல்லமின் ஆவிகள் துரைத்த ஆவில் ஈகா பா ராகா இருள் ஆவில் விக்கிரத்தின் ஆவில் கொலைக்குடை நாவி வேசுகை நாவி வன்கனி நாவி எரிச்சலின் ஆவிகள் பொறாமின் ஆவி சூழ்ச்சி நாவி நயவந்தத்தின் ஆவி அஞ்சனம்பாக்கு ஆவி குறிசொல் ஆவி நிந்திக்க ஆவிகள் ஓ பலியனத்தை கொண்டு வரும் ஆவி சுகனத்தை கொண்டு வரும் ஆவிகள் ஓ மனமுடி வாக்கு ஆவி சிந்தைய சிதடிக்கு அசத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வரும் ஆவி திகலை கொண்டு வரும் ஆவிகள் தூக்கத்தை கெடுக்கும் ஆவி சஞ்சலத்தை கொண்டு வரும் ஆவி சோர்வை கொண்டு வரும் ஆவி ஒடுக்க வைக்க ஆவிகள் எலும்ப விடாம தடுக்க அசத்த ஆவில் ஜெபிக்குடன் தடுக்க அசத்த ஆவில் பெயில் பிடிக்க தடிக்கும் ஆவிகள் ஏசு நாமத்தில் இப்பொழுது கட்டிந்து அப்புறம் சுட்டரிக்க. ஆமீன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வெளியேறுவதாக தேவ சுகம் உண்டாவதாக தேவபலன் உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. நன்றி அப்பா. கட்டுகளை உடைத்துக் கொள்ளுங்க. நன்றி குமார் இயேசு விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை உண்டு. கர்த்தரின் ஆவி எங்கே உள்ளது அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரின் ஆவி எங்கே உள்ளது அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவில் சத்தியங்களுடையதையா. ஆமீன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டளை விடுதலை கொடுத்துக்காங்க நன்றி. சகம் கொடுத்துக்காங்க நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இயேசுக்கு இன்பநாமத்தில் நல்ல பிதாவே. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்க ஊழியத்தை நீங்க செபிச்சுக்கோங்க. நீங்க சொன்ன சாட்சியம் நாங்க செபிச்சுக்கிறோம். உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த யூத் சேனல் வழியா பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.